ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா என்ன பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க? ஷிசுகாவோட அங்கிள் ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங் ஆர்டிஸ்டா தெரியுமாப்பா? அவர் எல்லாரோட பெயிண்டிங்கையும் பார்க்க போறாராம். அப்படியா? எனக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஜாஸ்தியா ஏலம் கேக்குறவங்க கேட்கலாம். நான் நினைக்கிறது எல்லாம் மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி நான் உனக்கு உதவி செய்றேன், புரியுதா? சரி பெயிண்டிங்க காட்டு. என்னது இது? ஹலோ அங்கிள், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்படியா? எனக்கும் சந்தோஷம் தான். சரி, உங்க பெயிண்டிங் எல்லாம் பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல என்னோடத பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் பாடுறதை விட ரொம்ப அழகாவே வரைவேன். அடேங்கப்பா, நல்லாதான் இருக்கு. நீ பயன்படுத்தி இருக்கிற கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? தேங்க்யூ சோ மச் அங்கிள். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கவனமா வரைஞ்சேன்னா பெயிண்டிங் ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பா அப்படியே செய்றேன் அங்கிள். அடடடடடா, இது ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை விட இப்ப நீ நல்லா தேறிட்ட. நிஜமாவா? ஆமா, இங்க பாத்தியா எவ்வளவு விஷயங்களை நீ வரைஞ்சிருக்க. நீ இன்னும் கொஞ்சம் அழகா வரைஞ்சா போதும், பெரிய ஆளா வந்துருவ. அப்படியா? சரி, அடுத்தது யாரு? நான் நல்லா வரையலன்னு எனக்கே தெரியும். ம். ம். இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது மத்த பெயிண்டிங் மாதிரி சாதாரணமா இல்ல. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. நிஜமாவா சொல்றீங்க? நீங்களே பாருங்க, இந்த ஓவியத்தை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தெரியுது இல்ல? நீங்களே சொல்லும்போது அது சரியாதான் இருக்கு. எங்க காட்டு, என்னை விட சுனியும் அப்படி என்ன பெரிய பெயிண்டர் ஆயிட்டா தெரிஞ்சுக்கணுமே. அங்கிள், கொஞ்சம் அப்படியே என்னோட பெயிண்டிங்கையும் பாருங்க. நல்லா இருக்கா? சுனியோட பெயிண்டிங் மாதிரியே இல்ல? எனக்கு புரிஞ்சிருச்சு. இத பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு வார்த்தைகளே இல்ல. நான் உன்னை ஒண்ணு கேட்கலாமா தம்பி? கண்டிப்பா அங்கிள். குழந்தைய விட கேவலமா வரைஞ்சிருக்க. அடடா. முடியல முடியல முடியல. சரி சரி, அழாத அழாத விடு. அழாதன்னு சொல்றேன்ல. நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. முடியல. என்ன, நீ மத்தவங்க மாதிரி நல்லா வரையலன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதானே? ஆமாப்பா, அதேதான். ஒருவேளை இது பொய்ய கூட இருக்கலாம்ல. இப்படி ஏதாவது பண்ண போறியா இல்லையா? The Critic Robot. இதோட சக்தி என்னன்னா, நீ எவ்வளவு மோசமா வரைஞ்சாலும் சரி, பார்க்கறவங்களோட கண்ணுக்கு அது ரொம்ப ரொம்ப அழகா தெரியும். இதெல்லாம் வேலைக்காகும் சொல்றியா? நீ மோசமா எதை வேணா வர, இது பார்க்கறவங்க கண்ணுக்கு அப்படியே அழகா தெரியும். உனக்கு வேற எதுவுமே நல்ல வழி கிடைக்கலையாப்பா? முடிஞ்சிருச்சு. ஆ, என்னது இது? ஒரே பயங்கரமா இருக்குப்பா. நீதான்ப்பா. நானா? என்னது, உன் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு என்கிட்ட காட்ட போறியா? இங்க பாருப்பா, நான் பொய் சொல்ல விரும்பல. அதே மாதிரி உண்மையை சொல்லி உன் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல. சரி, நான் வரேன். அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டியா பாடரேமா? நீ தெரிஞ்சும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ பெயிண்டிங்க காட்டும் போது உங்ககிட்ட இதையும் சேர்த்து காட்டு. அம்மா, ஆ? இத பாருங்க. இந்த பெயிண்டிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு நோபிட்டா. பாத்தியா? பரவாயில்லையே, என் புள்ள இப்ப முன்ன விட ரொம்ப அழகா வரைய ஆரம்பிச்சுட்டா. ஆமா, இது ஏலியன் தானே? என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு ஏலியன் மாதிரியா தெரியுது? என்னங்க? வேண்டாம் வேண்டாம், நீ கொண்டு வந்திருக்கிறது நோபிட்டாவோட பெயிண்டிங் தானே. அதை எடுத்துட்டு போயிடு. அதை பார்க்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அடேங்கப்பா, நோபிட்டாவா இதை வரைஞ்சா? எவ்வளவு அழகா கலர் பண்ணிருக்கான். அவன் கையில ஏதோ ஒண்ணு இருக்கு. சரியா சொன்னீங்க. நம்ம பையன் உண்மையிலேயே ஒரு பிரபலமான பெயிண்டர். நோபிட்டாவை நினைச்சு கண்டிப்பா ஒரு நாள் நாம பெருமைப்பட போறோம். பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. இதுல என்ன வரைஞ்சிருக்கான்? அது தெரியாம தான் இவ்வளவு நேரம் பாராட்டுனீங்களா? உனக்கு இது பிடிச்சிருக்கா நோபிட்டா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே சின்ன புள்ளத்தனமா அழக்கூடாது, புரியுதா? ஓகே. எல்லா இடத்துக்கும் இந்த ரோபோட்டை எடுத்துட்டு போ. யார் யாரை மயக்கணுமோ எல்லாரையும் மயக்க. அத்தனை பேரை இனிமே உன்னை பாராட்ட போறாங்க, போ. ஓகே, சரி நான் போயிட்டு வரேன். என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க? இனிமே சிரிக்க பார்க்கலாம். கலக்கு. என்ன பெயிண்டிங் இது?
இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியுமா? இல்ல 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 இந்த அழகான பெயிண்டிங் யார் வரைஞ்சாங்கன்னு சொன்னேன். உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ நில்லு, சொன்ன கேளு, ஓடாத. அம்மா இது இருக்கு, இவரை எப்படியாவது மாத்திடுறாவா. இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த பெயிண்டிங் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப அழகா இருக்கு, உன்ன மாதிரியே இருக்கு. சரிங்க, உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் இப்ப அர்ஜென்ட்டா கிளம்பணுங்க. தம்பி ஒரு நிமிஷம், இந்த இடத்துல போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? போஸ்ட் ஆபீஸா? நல்லாவே தெரியும். நீங்க இப்படியே நேரா போய் ஸ்ட்ரீட் கார்னர்ல லெஃப்ட் திரும்பணும். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போணும். அப்புறம் செகண்ட் ரைட் திரும்பணும். அங்க ஒரு ஃப்ளவர் ஷாப் கூட இருக்கும். அது பக்கத்துல தான் இருக்கு. என்ன பாட்டி, புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு மேப்ப வரைஞ்சே காட்டிட்டேன் பாட்டி. ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். பாருங்க, நாம இப்போ இங்க இருக்கோம். இப்படியே நேரா போய் நீங்க லெஃப்ட் திரும்பணும். நான் முதல்ல சொன்னேன். அப்படியே நேரா போய் செகண்ட் ரைட் திரும்பணும். ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க, எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த ரைட் திரும்பணும். நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? ஒரு நிமிஷம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த பெயிண்டிங்கை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு இருக்கப்பா. ஏன்னா மழை பெஞ்சா அழிஞ்சிரும்ல. இதை அப்படியே நான் எடுத்துட்டு போய் வீட்டுல பத்திரமா வைக்க போறேன். அடடா! இங்க நடக்கிற எதுக்குமே நான் காரணமாக மாட்டேன்ப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பத்தி சிரிச்சவங்க எல்லாம் நான் எல்லாரையும் மாத்த போறேன். இது சுனியோவை என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த கெட்ட பழக்கத்தை எப்ப விட போறானோ? இது ரொம்ப அழகா இருக்கு. அடேங்கப்பா, இது ரொம்ப அழகா இருக்கு. இதை பார்க்கும்போது என் கண்ணுல தண்ணியே ஓடுது. இதோ போறாங்க. என்ன லேச்சு உனக்கு? மறுபடியும் எதையாவது வரைஞ்சு கொண்டு வந்திருக்கியா? எங்க காட்டு, இந்த தடவை நீ பழைய மாதிரி சின்ன பையன் மாதிரியே வரைஞ்சிருக்கியா? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்க கிட்ட கேட்கலாம்ல. இந்த தடவை பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. எங்க போச்சு? எங்க எங்கிட்ட காட்டு. இலையும் வரைஞ்சிருக்கேன். இப்ப நீங்க அதை பார்க்க கூடாது. இந்த மாதிரி நல்லா வரையாத டேலண்ட் இவனுக்கு மட்டும்தான் இருக்கும். நீ எப்பதான் எங்க கிட்ட வரையறதுக்கு கத்துக்க போறியோ தெரியல. ஆஹா, இது எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. கிண்டல் பண்றாங்களே. இங்க பாருங்க, யாரும் சண்டை போடாதீங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருந்தாதான் போக முடியும். எங்க வீட்டு முன்னாடியா இவ்வளவு கூட்டம்? என்ன நடக்குதுங்க? ஆமா, ஏன் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. சொன்ன கேளுங்க, ஒருத்தர பாருங்க. நல்லா கேளுங்க. பெயிண்டிங்கோட முழு உருவமே இதுதான். இந்த மாதிரி யாராலையும் வரைய முடியாது. இந்த பெயிண்டிங்க வரைஞ்சவன் உண்மையிலேயே பெரிய ஜீனியஸ் தான். நாம அவனை நினைச்சு பெருமைப்படணும். வாழ்த்த வார்த்தை. அது என்னோட பையன் சுனியோதான்.